பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மை பெற்ற பெற்றோரை வணங்கிக் கொள்வோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரில் பொற்பாந்தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் மானசீகமாகவும் மனப்பூர்வமும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஓகே, கேட்கலாம். கேள்வி கேட்கலாம். யாரை கேட்கறதா கேட்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம் ஜி, இந்த காலப்புகையில சுக்கிரன் 34 வயசுல இருந்து 52 வயசு வரையும் சொல்லியிருந்தீங்களே குருஜி. சரி. அதுல ஒருத்தருக்கு 30 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் சுக்கிர திசை குருஜி. இப்ப அவருக்கு இந்த காலப்பகை கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரையும் அவருக்கு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. நான் பண்ணுங்க, நல்லா தான் போகும் சுக்கிரதசை. அவர் யோகக்காரங்க, அவர் மிதுன லக்னம், 5க்குரியவன். சுக்கிரதசை நல்ல யோகமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு போன வாரம் மறுபடியும் ஒய்ஃப் பேர்ல கொடுத்து சில வேற ஒரு பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நான் வேணாம், இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு சுக்கிரதசை முடியறதுக்கு, அது காலப்புகை வேற போயிட்டு இருக்கு, வேணாம், சுக்கிரதசை முடிஞ்சு அப்புறம் சூரிய சுக்கிரபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன கேட்கறேன், இது வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்தது, ஏன் இப்ப திடீர்னு இந்த 3 வருஷம் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப என்ன குருஜி இதுக்கு பதில் சொல்றது? பாருங்க, ஒரு காலப்பகை என்ன செய்யும்னா, பேராசைப்படும் போதுதான் நறுக்குன்னு கொட்டி வைக்கும். புது புது திட்டங்களை போடுறேன்னு அவ்வளவு ஓடிட்டு இருக்கிற வண்டி இயல்பா ஓடிட்டு இருக்கிறது எந்த தொந்தரவும் பண்ணாது. நான் விரிவாக்கம் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு பண்ணும்போதுதான் இந்த அகலக்கால் வைக்கும் போதுதான் போய் மாட்டிக்கிறோம். இல்லைஜி, அவர் இந்த ஒவ்வொரு வருஷமா இந்த 15 வருஷமா ஒவ்வொரு விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே தான் போறாரு அவரு. அது உயர போகும்போது அந்த காலப்பகை வரும்போது டமான் மேல தள்ளி விட்டுரும். அதனால எச்சரிக்கை செய்யறதுல எந்த தப்பும் இல்லை. ரைட், சரிங்க குருஜி. அதான் இப்ப இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் குருஜி. இப்ப ஒரு தசாநாதன் 8ல உள்ள கிரகத்தோட சாரத்துல தசை நடத்தும் போது, ஆனா அந்த 8ல உள்ள கிரகம் யோகாபீத நட்சத்திரத்துல வாங்கியிருக்கும் போது இது வரைக்கும் நடத்தவே இல்லை. யோகாதிபதி நட்சத்திரம் நடத்தல. 8ல ஒரு கிரகம் இருந்து அது சாரம் கொடுத்தோன்னா கண்டிப்பா தொந்தரவு இல்லாம போகாது. அவர் சூழ்நிலையை அவர் அவமானப்படுத்த காத்திருக்கிறது. நீங்க யோகாதிபதி அவயோகாதி இங்க பாருங்க, நல்ல புது பிள்ளைடும் கீரும் பழைய பிள்ளைடும் கீரும். யோகாதிபதினா புது பிளேடு, அவயோகினா பழைய பிளேடு. அது தசாபதி வந்தா கீராம போகாது. நாமளே யோகாதிபதி தப்பு செய்ய மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. அந்த யோகாதிபதி என்ன செய்ய போறாருன்னா, நீங்க விழுந்தீங்கன்னா அந்த காயத்தை கம்மியா கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே யோகாதிபதி யார் பெருசா கொடுக்கல, அதே சீரா போயிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த யோகாதிபதியும் ஒரு உயரத்தையும் கொடுப்பார், ஒரு காயத்தையும் கொடுப்பார். நம்ம அவர் நின்ற சாரம் சூழ்நிலைகளை தவறாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் நல்லாத்தான் இருக்கும். அவர் வீட்டுல ஒரு பொண்ணோ மகளோ இல்ல மருமையனோ மருமகளோ இல்ல மனைவியோ ஏதேனும் ஒரு சின்ன வியாதியில படுத்துனா அப்பதான் அந்த சாரம் வேலை செய்யும். என் வேலையை நான் செய்ய முடியல, ஆனா எங்க வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு அவங்கள போய் பார்த்துட்டு இருந்தா அது என் வேலை செய்ய முடியலன்னு அர்த்தம். 8ல இருந்து கிரகம் தசை நடத்துச்சுன்னா அவரே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். 8ல ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்துல அவர் குடும்பத்துல அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவன் உடம்பு முடியாம இருக்கு, அதனால வேலை செய்ய முடியலன்னு அர்த்தம். வித்தியாசம் புரியுதானே? ஆனா ரெண்டுக்குமே அவர் நேர வேஸ்ட்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 8ல கிரகம் இருக்குன்னு தசை நடத்தும் போது அவருக்கு வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம், செலவும் அதிகம். 8ல ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்தும் போது வலியும் தொந்தரவும் அவருக்கு இல்ல, அவர் குடும்ப உறுப்பினருக்கு உண்டு. இப்ப அது ஒரு வலியா அதிகமா இருக்கும்ல ஜி, தனக்கு வலிய குடும்ப மெம்பருக்கு. ஆனாலும் அந்த வலி அதிகம் வந்தாலும் தூங்குவார்ல, எந்திரிப்பார்ல. சரி குருஜி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் குருஜி?
பாருங்க, பரிகாரம் அப்படிங்கறத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தியை தருதுன்னு தான் அர்த்தம். சரிங்க குருஜி. வீரியத்தை குறைக்கும். அதனால எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக எல்லாத்துக்குமே பரிகாரங்களோட முதல்ல காமனா லாஜிக் புறம் படிப்போம். அப்புறம் சரிங்க பரிகாரத்தை குருஜி. பத்தி பேசும். ரைட்? தேங்க்யூ குருஜி. நன்றி குருஜி. நல்லது. இவருங்க பரிகாரத்தால குருநாதரே வணக்கம். குருநாதரே இருங்க இருங்க, ஒரே ஒரு கருத்து. பரிகாரத்தால எல்லாத்தையுமே காப்பாத்திர முடியும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பரிகாரமே இல்லை. சில விஷயங்கள் நம்ம அப்படியே அனுபவிச்சு தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம கடந்து போகலாம். சில விஷயங்கள் வந்து தாங்கிக் கொள்ள முடியும். சில விஷயங்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லணும், எல்லாத்துக்குமே மாத்திரை கொடுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாத்தையுமே தப்பிச்சுக்கிற மாதிரி இருந்தா நானே என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருப்பேன், நிறைய தப்பிச்சு வந்திருப்பேன். எனக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, காயப்படுத்தி இருக்க முடியாது. எல்லாரும் கடன்பட்ட ஒரு நெஞ்சம்தான். அதில் எல்லாத்துக்குமே பரிகாரத்தினால தீர்வுன்னு போகிறதும் தப்பு தான். முதல்ல ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் உண்டா இல்லையான்னு பார்க்கணும். உண்டுனா உண்டுங்கிற பிரச்சனைக்கு மட்டும் தான் பரிகாரம் பண்ணணும். மற்ற விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய பலத்தை கூட்டிக்கலாம். அவ்வளோதான் அதில் இருக்க விஷயம். ரைட். அடுத்து. குருநாதரே வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. குருநாதரே நிமித்தம்ல ஒரு சின்ன கேள்வி. நான் எப்பயுமே ஒரு 4-5 முறை கோயிலுக்கு போகும்போது நான் கரெக்டா உள்ள போகும்போது உண்டியலை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறாங்க. உங்களுக்கு இது வந்து இந்த பயமா நிமித்தம் எதை என்னமோ, குறிக்குது குருநாதரே? உங்களுக்கு வந்து எது குருநாதரே? பயம் என்னமோ, உங்களுக்கு வந்து பயப்படுறாங்களோ என்னமோ, என்ன நகை விட்டுறாங்கன்னு சொல்லி. பாருங்க, இல்ல குருநாதரே. எப்பவுமே எப்பவுமே நிமித்தங்கள் நமக்கு என்ன செய்யணும், நம்ம கிட்ட இருந்து பணம் வெளியே போக போகுதுங்கிறத காட்டு. நீங்க சொன்ன அந்த இதுக்கு நம்ம கையில இருந்து தேவையில்லாத ஒரு நபர் பணத்தை வாங்கிட்டு போக போறாருன்னு சொல்லுது. ஓகே சரி குருநாதர், இன்னொரு சந்தேகம். நீங்க கரணம் வகுப்புல கௌரவ கரணம் வந்து பொறாமை கொண்டு ஒருத்தரை அழிச்சிருவேன்னு நினைச்சாங்க, ஈஸியா அழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பன்றி ஆமா வந்து விவசாயம்ல தளிக்கிற மாதிரி. ஆமா. இப்ப என்னையவே ஒருத்தர் அழிக்கிறதுக்கு பயங்கரமா பண்றாரு குருநாதரே. என்னால தற்காப்பவே பண்ண முடியல. அதுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் குருநாதரே? அவர்கிட்ட இருந்து நேர தப்பிக்க நேர இல்லாட்டி? நேர விருதாச்சலம் பக்கத்துல கூடிய ஸ்ரீ முஸ்லம்ங்கிற ஊருக்கு போய் வராக பெருமாள் கால ஓகே நமஸ்காரம், சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணிருங்க. சரி சார். அது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அவரே ஆட்டோமேட்டிக்கா சைலண்டா ஒதுங்கி போயிடுவார். ஓகே சரியா? நீங்க அங்க இருந்து வரும்போது நல்ல நல்லது. வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு தொடர்ந்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஓகே சரி குருநாதர். ஏதேனும் உங்களால முடிஞ்ச அன்னதானங்களை பண்ணிக்கிட்டு வாங்க. அது அன்னதானம் பண்ண பண்ண ஆன்ம ஓகே பலம் குருநாதர். கூடும். அந்த ஆன்ம பலத்து மூலியம் அவருடைய பிரச்சனை நம்மளை விட்டு வெளியேறி போயிடும். சரி குருநாதர். அது ஈஸியா அடுத்தவங்களுடைய கண் பார்வையும் சரி ஈஸியா காயப்படுத்துற மாதிரி பண்றாங்க எல்லாரும் அடுத்தவங்க. அதுல இருந்து எல்லாரும் தற்காக்கவே. எல்லாரும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்போம். ஒரே ஆள் கேள்வி கேட்டிருக்கோம், அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வழி விடுவோம். செகண்ட் ரவுண்ட் வருவோம். ரைட். நமஸ்காரம் குருஜி. குருவே சரணம். நமஸ்காரம்மா. வணக்கம்மா. அது ஒரு 79வது வருஷ ஜாதகம் குருஜி. அவங்க வந்து துலா லக்னம். எப்படின்னா ஒரு 11ஆம் இடத்து தசை நடக்குது. சனி, ராகு, குரு அங்க 3மே இருக்கு. அவங்க வந்து என்ன தொழில் செய்யலாம்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ரிலையன்ஸ்ல ஒர்க் பண்ணி கொஞ்சம் வேலை போயிடுச்சு போட்டிருக்கு அவங்களுக்கு. இப்போ வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு தொழில் செட் ஆகும் குருஜி? நம்ம என்ன சொல்லலாம்? லக்னத்துல வந்து புதன், சூரியன், அதாவது அமாவாசை. இதுல 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 உங்களுக்கு நான் சந்தேகம் தான் சொல்லித்தரேன், ஜாதகத்தை சொல்லித்தரல. சந்தேகத்திலிருந்து வெளியில எனக்கு அவங்களுக்கு செட் ஆகும் குருஜி. எப்படி அவங்களுக்கு சொல்லலாம்? முதல்ல சந்தேகங்களை கேட்டு வருவோம். ஏன்னா பலன் அப்புறம் கேட்போம். எல்லாருமே பலன் கேட்டா 150 பேருக்கு ஆளுக்கு பலன் வந்துட்டே இருக்குமா இல்லையா? சந்தேகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு, தப்பா நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கேட்கறேன். உங்க சந்தேகத்தை நான் இந்த மாதிரி சொன்னேன் நடந்து சொல்லுங்கம்மா. உங்க வாய்ஸ் கிளியரா வரல. திரும்பி சொல்லுங்க, பொறுமை சொல்லுங்க, வெயிட் பண்றேன். சொல்லுங்க. உங்க வீடியோ கிளியர், அதாவது வீடியோ ஆஃப் பண்ணி கூட பேசுங்க. உங்க ஆடியோ சரியா கேட்கல, கேள்வி கொஞ்சம் தான் கேட்குது. சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா உடல்நிலையை பாதிக்கும்னு ஒரு இதுல நீங்க சொல்லியிருந்தீங்க குருஜி. சரி. அதுல வந்து இவங்களுக்கு வந்து குழந்தையும் இல்லைங்கும் போது அவங்க உடல்நிலையும் நல்லாதான் இருக்கு. அப்புறம் ஏன் உங்களுக்கு தொழில் பாதிக்கிறதுன்னு கேக்குறேன். எதனால நீங்க கேள்வி என்ன கேட்க வரீங்க? துலா லக்னம் கேட்க வரீங்க. அடுத்து துலா லக்னத்துல வந்து அவங்களுக்கு 11ல குரு, ராகு, சனி எல்லாமே இருக்குங்க குருஜி. சரி. அவங்களுக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இல்ல. சரி.
அப்ப புத்திரன் இல்லாத போது ஏமா உங்க கேள்வியிலே பதில் இருக்காமா. சனிராக சேர்க்கை இருக்கு, கோச்சாட்டுல கேதுவர் அதை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவருக்கு குழந்தையும் ஆமாங்க பாதிக்கப்பட குருஜி. போகுது, உடல்நிலையும் பாதிக்கப்பட போகுது, தொழிலும் பாதிக்கப்பட போதே. அது மே மாசத்துக்குள்ள ரொம்ப ஹெவியா பாதிக்க போதே. ஆமா, அது நம்ம சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு குருஜி. அவங்க இதெல்லாம் அதுதான் நான் சந்தேகமா? கேக்குறேன். இது சந்தேகம் இல்ல, சொல்லிருங்க. சங்கடம் இல்லாம இருக்கிறத அப்படியே சொல்லிருங்க, அசிட்டி சொல்லிருங்க. அதாவது ஒரு ம், விஷயத்துக்கு சொல்லாம போயிட்டா தான் தப்பு, இருக்கிறத சொல்லிட்டா தப்பு கிடையாது, சொல்லிருங்க. ம், சரிங்க குருஜி. ஒரு Right. ஜெனரல் கொஸ்டின் குருஜி. இப்ப வந்து அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வாங்க. ஜெனரல் கொஸ்டின் குருஜி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சென்னையில இருந்து மீனாட்சி பேசுறேங்க ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா. இப்ப ஹெச்டி பிளானட் இருக்குல்ல ஐயா, அது பரிவர்த்தனை ஆகி இப்ப ஒரு 28 டிகிரில இருக்க ஒரு பிளானட் வந்து சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகி சந்திரன் கூட பரிவர்த்தனை ஆகுது, 18 டிகிரிக்கு போகுதுன்னா நம்ம இப்ப இந்த பலன் வந்து எப்படிங்க ஐயா எடுக்கிறது இதுக்கு? சுக்கரனா ஹெச்டி. ஆமாங்க ஐயா, சுக்கிரன் பிறந்த இது பிறந்த சந்திரன்ல. கால இருங்க, பிறந்த காலத்துல எந்த கிரகம் என்ன டிகிரில இருக்கோ அதோட குணத்தை அது மாத்தவே மாத்தாது. ஓ சரிங்க. பரிவர்த்தனைங்கிறது கோச்சாரத்துல தற்காலிகம் வேலை செஞ்சுட்டு திரும்பி தன்னோட வீட்டுக்கே வந்துடும், தன்னோட நின்ற வீட்டுக்கே வந்துடும். அதனால அந்த சரி. ஹெச்டிங்கிற அந்த பொசிஷன் மாறாது. அதிக பாகை பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறார், அவ்வளவுதான் ஒழிய அவர் 12 டிகிரிக்கு போனாலும் பலன் கம்மியா கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லை. ஓ சரிங்க. ரைட். அடுத்து சரிங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு வழிபட சொல்ல வேண்டிய தெய்வமும் சுக்கிரன் தான் சொல்லணும், பரிவர்த்தனையாகி சந்திரன் வந்து சொல்லக்கூடாது. ஆமா, சொல்லக்கூடாது. சுக்கிரன் அது. அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு தெய்வத்தை சொல்லுவோம், அவங்க இன்னொரு தெய்வத்தை அவங்க கும்பிட்டு இருக்கும்போது இன்னொரு தெய்வமும் கூட வரும்னு அர்த்தம். ஓ சரிங்கய்யா, சரிங்க. ம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. நல்லது, நன்றிங்க. நல்லது. குருஜி வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நான் மதுரையில இருந்து உமா பேசுறேன் குருஜி. சொல்லுங்க. குருஜி, முடக்கு நட்சத்திரத்துல இருக்க அந்த ராசி வந்து அந்த கிரகம் வந்து திசை நடத்தும் போது என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் குருஜி? எப்படி நீங்க அதுல இருந்து நம்ம இருங்க, அந்த திசையை விட அந்த புத்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த சமயத்தில் நம்மளை முடக்கிறதுக்கு நிறைய எதிரிகள் உருவாவாங்க. நீங்க ஒரு ஓகே கடை வைக்க போறீங்கன்னா முதலே போட்டியாளரும் பக்கத்துல வருவாங்கன்னு தயாரா இருக்கணும்னு அர்த்தம். இப்ப அது கேதுவா இருந்தா குருஜி யாரா உடல்நிலை இருந்தா வந்து என்ன, யாரா இருந்தா என்ன, உங்களுக்கு எதிரியா வர்றதுக்கு அரசாங்கமே கூட வரலாம். அப்ப நம்ம முடக்கு நட்சத்திரத்துல ஒண்ணுன்னு புத்தி நடத்தணும். அந்த புத்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, திசைக்கு வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு ஒரு எதிரி வந்து ஒரு 16 வருஷம் எதிரியா இருந்தாலும் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அது ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு கடை ஆரம்பிக்க வந்து கேட்குறாங்க, நடக்கக்கூடிய புத்தினாலும் திசைனாலும் நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல எதிரி உருவாவாங்க. எதிரியை சமாளிக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் பணத்தை ரெடியா வச்சுக்கங்க, நாலேஜ் ரெடியா இருங்கன்னு சொல்லி அவனை தயார்படுத்துற வேலையை நம்ம செய்ய போறோம். ஒண்ணு. ஓகே ரெண்டாவது, பெரிய லெவல்ல லோன் வாங்க போறேன், என்ன கண்மூடித்தனமா பெருசா வாங்க போறேன்னா முடங்கிடாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஓகே இது வந்து வளர்ச்சியை தடுக்காது, ஆனா வளர்ச்சிக்குரிய தடைகளை சொல்கிறது. ஓகே குருஜி. வளர்ச்சி இது தடுக்கவே தடுக்காது. அதனால இது என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்க போயிட்டு இருக்கிற பயணத்துல இங்க ஸ்பீடு பிரேக் இருக்கு, இதெல்லாம் மோதிரும், அங்க போகும் லைட், அந்த அந்த எச்சரிக்கைகளை சொல்றதுக்கான ஒரு வழியில இது முடக்கும் ஒரு வழி. ரைட். ஓகே குருஜி. குருஜி அப்புறம் குருஜி, இந்த 4 இது கிரகம் இருந்தா நாங்குநேரி டெம்பிள் ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க குருஜி. 4 அதே கேந்திரங்களில் இங்க பாருங்க, ஒரு ஆ, கிரகத்துக்கு மற்ற 4 இல்ல, அதாவது எந்த கிரகம் இருக்குன்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறோமோ அந்த கிரகத்துக்கு 1, 4, 7, 10 ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு 4 ஏரிகளால் சூழப்பட்ட அந்த பெருமாள் கோயிலுக்கோ போய் நமஸ்காரம் பண்றதுனால நல்லா கேட்கும். சார் அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாதுன்னா, இப்போ மதுரை மீனாட்சி பெருமாள் தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா 4 பட்டித்துறை இருக்கும், நடுவில் தண்ணி இருக்கும். அந்த ஓகே மாதிரி ஓகே இடங்களில் கூட தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணும்போதும் கேட்கும். ஆனா அந்த 4 நேரில போய் பண்ற அந்த பலம் இங்க இருக்காது. ஓகே ஓகே குருஜி. நல்லது. அது மாதிரி ஏதாச்சும் தனுசு, மீனம், மிதுனம் இந்த பக்கம் எல்லாத்துக்கும் கண்ணில எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம வந்து நீங்க கேட்டதுக்கு போலாமான்னா இதான் லாஜிக். அடுத்து. ஓகே குருஜி. தேங்க்யூ குருஜி. நல்லது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து தசா புத்தி நடத்துது சார். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வந்து ஒரு தசா நடத்துறாருன்னா அவர் வந்து ஆதிபத்தியத்தை பொறுத்து நல்லதோ கெட்டதோ பண்ண போறாருங்க. ஆமா. அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து திருநள்ளாறு கோயிலுக்கு போறாங்கன்னா சார், சப்போஸ் வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா நல்லது பொண்ணு எடுத்துக்கணுங்களா, கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா இன்னும் கெட்டது பொண்ணு எடுத்துக்கணுமா? ஏன்னா சார் என்னுடைய புரிதலுக்கு வந்து இப்போ இந்த கோயிலுக்கு போறாங்கன்னா, திருநாள் போறாங்கன்னா அங்க வியூஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு பட்சத்துல நல்லது பண்ணா அதிக நல்லது பண்ணும். ஸோ கெட்டதுக்கு நீங்க கேள்வியை புரிஞ்சுட்டேன்.
சரிங்க சார். சனி நல்ல இடத்துல இருந்து தசை ஆதிபத்தியம் நடத்துறாரு, நல்ல ஆதிபத்தியத்துறை பெற்று தசை நடத்துறாரு அப்படின்னு வச்சுக்கிறோமே, அவருக்கு இருக்கிற யோகத்தை அனுபவிக்கிற சக்தியே கொடுப்பாரு. அவர் கோயிலுக்கு போயிட்டதுனால கூடுதலா யோகத்தை கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்த அந்த 100 ரூபாயும் முழுசா பயன்படுற மாதிரி கொடுப்பார். இதான் ரூலோட முக்கியமான விஷயம். தீய ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்தினாருன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 100 ரூபாய செதறி செதறி கொடுப்பார். அது பயன்பெறாம போயிடும். கொடுக்க மாட்டாருன்னு சொல்லவே கூடாது. ஒண்ணு, நடக்கக்கூடிய தீய பலன்களை தாங்க முடியாம அந்த ஜாதகர் அதிக வலியோட இருப்பார். அந்த அந்த தீய ஆதிபத்தியம் அந்த ஜாதகரை அதிக காயப்படுத்துகிறது அப்படின்னு சரி. இந்த கோயிலுக்கு போனாலும் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்குது. உங்களுக்கு இந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்குது, புரிதல் கிடைக்குது. ஓ, இது இவ்வளவு காலத்துல சரியாயிரும், இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஒரு பெரிய பணம் வந்தா கூட அந்த பணத்தை நிதானமா கையாளணுங்கிற சக்தியும் கிடைச்சிருது. புரிஞ்சுது என்ன? சரிங்க சார். நல்லது. நன்றி சார். எப்பயுமே ஒரு வழிபாடு அல்லது ஒரு பிரார்த்தனை இது எப்பவுமே நமக்கு அதிகப்படியான ஆன்ம பலத்தை கொடுக்கும். அது பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் கொடுக்கறது இல்லை, நம்ம தீமை இருந்து தீமையை குறைச்சி அனுபவிக்கிற சக்தியும் சேர்த்து கொடுக்குதுன்னு அர்த்தம். அடுத்து. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஒரு பெண்ணுக்கு 7ல 7வது பாவகத்துல செவ்வாயும் கேதும் இருக்கு. ஒரு ஆணுக்கு 7வது பாவகத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கு. சரி. எந்த சுபர் பார்வையும் இல்ல. அப்படி இருக்கும்போது திருமண வாழ்வுல ஒரு கசப்பு வருமா? அது இல்ல. ஒரு கசப்புங்கிற வார்த்தை தப்பு. கசப்பு தான் திருமண வாழ்க்கையா இருக்கும். அதுல இருந்து அவங்க வாழ்க்கையை இருங்க. அப்ப இவங்களை எப்படி வாழ வைக்கிறது? அங்கதான் ஜோசி நிக்குதுங்க. அந்த செவ்வாய் கேதுங்கிற அந்த தொழில் அவர் எடுத்து செய்யறான்னு வச்சுக்கிறோம். உதாரணமா ஒரு வக்கீலா இருக்காரு, இல்ல ஒரு போலீஸ் துறையில இருக்கிறாரு, இல்ல ஒரு ஆர்மியில இருக்கிறாருன்னா அந்த செவ்வாய் கேது அவருக்கு பாசிட்டிவா இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கிரகம் பாவப்பட்ட கிரகமா இல்லை ஒரு தீமை தரக்கூடிய கிரகமா இருக்குன்னா அதோடைய காரகத்துவத்தை நம்ம தொடும்போது அது பெரிய தீமை செய்வதில்லை. ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு இது சேர்க்கிறதுக்கு அந்த தொழில் அவர் இல்லைன்னா காலம்புற கடுமையான வேதனை. கசப்புன்னு ஒரு நாள் இல்லை, திருமணமான நாள் முதல்ல இருந்தே கசப்பு இருக்கும். நீங்க சொன்ன ஜாதகத்துல கணவரோ மனைவியோ யாரேனும் ஒருத்தர் நோயாளியாக இருந்தால் அல்லது குறைபாடு உள்ளவராக இருந்தால் அந்த அந்த கிரகம் ரெண்டுமே அவங்களை எந்த தொந்தரவையும் பண்ணாது. எந்த தொந்தரவையும் பண்ணாதுங்க. கிளியர் என்ன? களத்திரக்கார கிரகங்கள் ராகேதல் இருக்கும்போது நோயாளியா இருந்தாலும் கடனாளியா இருந்தாலும் பெரிய தொந்தரவு தன்னாது. அவங்க ஆப்போசிட் ஆள்கிட்ட அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள கூடாதுங்கிறது மறந்துடாதீங்க. அதே ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல சனி ராகும் இருக்குங்க ஐயா. அதனாலயும் ரொம்ப பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில ஏற்படுமாங்க ஐயா? நீங்க இப்ப அதே ஜாதத்துக்கு 2ல சனினா எப்படி 7ல செவ்வாய்க்கு இது வந்துச்சு? அது பொண்ணோட ஜாதகம், இது பையனோட ஜாதகத்தை சொன்னாங்க ஐயா. சரி, நீங்க எப்பவுமே நீங்க ஒரு கேள்வியே சுக்கிரன் ராகுனா கண்டிப்பா பாதிக்கப்படும். 2ல சனி இருக்கும்போது கூடுதல் அவமானம் வரும்னு அர்த்தம். அந்த அவங்களுக்குள்ள கசப்பு அவமானத்துல கொண்டு முடிய போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுது என்ன? சரிங்க ஐயா. இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குங்களா ஐயா? முதல்ல சொன்னதுதான். நிறைய விஷயங்களை நம்மளே புரிந்து நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். நீங்க கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும் மூலியமாக காவல் தெய்வங்களுக்கு வழிபடுற மூலியம் அது தாங்குற சக்தியை, அந்த கசப்பு தன்மையுடைய தாங்குற சக்தியை கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அதனால காவல் தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க, தப்பில்லை. நல்லது. நன்றிங்க ஐயா. ஒரு கேள்வி. நன்றிங்க ஐயா. நல்லதுமா. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம். யாராவது சொன்னீங்கன்னா தான் நான் எல்லாருமே பேசாம என்ன பண்றது? குரு சுக்கிரன் சேர்க்கையை பத்தி கேட்கலான்ட்டு இருந்தேன் சார். இப்ப ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கு பொண்ணுக்கு அப்ப அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும்போது அது பெண்ணுக்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த பாதிப்பை கொடுக்குது அப்படின்றது இருக்கு. உண்மைதான். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் பாருங்க. சொல்லுங்க சார். ஒரு ஜாதகத்துல வீட்டுல யார் ரொம்ப பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க ஜாதகத்துல ஒரு தோஷம் இருந்ததுன்னா அவர் யார் மேலாம் பிரியமா இருக்காரோ, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பேரம்பேத்தி, இப்படி யார் மேலாம் ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அவங்ககிட்ட அந்த கிரக சேர்க்கை அப்படியே இருக்கிறத பார்க்க முடியும். தாத்தாவுடைய ஜாதகத்துல கொள்ளூர் தாத்தா ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குன்னா அது ஒரு கர்ப்பிணி பெண் சாபத்தை குறிக்குது.
இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை சரியா வாழ விடாம பண்ண டார்ச்சரை குறிக்குது. அப்படின்னா அவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வம்சால் வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த காயத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய அது யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குது, அவரோட மனைவியை பிடிச்சா மனைவிக்கு இருக்கும், மகனை பிடிச்சா மகனுக்கு இருக்கும், பேத்தியை பிடிச்சா பேத்திக்கும், அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் நிறைய தானம் தர்மம் பண்ணி புண்ணியங்களை சேர்க்கும்போது அடுத்த ஜெனரேஷன் கிரக சேர்க்கை போகாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அவருக்கு சேர்ந்துருக்கும், அப்புறம் பார்வையா இருக்கும், அப்புறம் வேற வேற வீட்டுல இருக்கும். அப்படித்தான் இது எல்லாமே ஒரு சேர்ந்துதான் சார் இருக்கு. இப்ப குரு அது சுக்கிரன் வந்து கன்னி வாயிற்றுக்குன்னு அர்த்தம். நிறைய தான தர்மங்களை பண்ணுங்க, ஏழை எளியவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நிறைய உணவுகளை கொடுங்க, போதும், ஓகே மாறிடும், நல்லது. ஓகே தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்க? தமிழ்ல கேக்குது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷமா இருக்குங்க. ஆனந்தமா இருக்கு. நீங்க கால் நீட்டி உட்கார்ந்துருந்ததை நானும் பார்த்தேன், காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்ததை பார்த்தேன். ஆமாங்க சார், கோவில்ல உட்காந்துருந்தீங்க. பார்த்தேன், தரையில உட்காந்து காலாட்டிக்கிட்டே இப்படி கோயில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க. நன்றி. வாய் ஒரு ஆள் பதில் ஒரு சொல்லு, கண்ணு ஒரு ஆள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க. ஐயா, இப்ப ஒரு ஜாதகம் நம்மளிடம் கொடுக்குறாங்க. சரி. ஜாதகம் வந்து திருமணம் ஆன ஜாதகம், திருமணம் ஆகாத ஜாதகம், சிறு வயதிலே காதலிச்சு திருமணம் செஞ்ச ஜாதகம் எப்படிங்க ஐயா தெரிஞ்சு கொள்ளுறது? சிறு வயதுன்னா நீங்க எவ்வளவு மைண்ட் பண்றீங்க? 2 3 வயசா, 18 வயசா, 28 வயசா, எங்களை மாதிரி 55 வயசா? எது சிறு வயதுன்னு காணும்? எனக்கு ஜாதகம் பாக்குற நம்பிக்கையும் உங்க வீடியோ பார்த்த பிறகு வந்துச்சுங்கய்யா. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சிறு வயதுன்னு நீங்க எதை கோட் பண்றீங்க? எந்த வயசை கோட் பண்றீங்க? ஒரு 15 16 வயதுங்க. அது பேர் திருமண வயதுல, அது குழந்தை திருமணம். அதாங்க இப்போ ஒரு அது திருமணம்னே சொல்லக்கூடாது, சொன்ன மாட்டிக்கிடுவோம். எங்க டாக்டர் பிரசாந்த் வந்தானே ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களே. அவன் சங்கத்துல ஒரு பெரிய தீர்மானமே வச்சிருக்காரு. என்ன ஸோ சிறு வயது திருமணம்ங்கிறது அது ஆகாது, அது நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. 18 வயசுல இருக்கு மேல சொல்லலாம், 20 வயசுக்கு மேல சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆமாங்க. அது அற்புதமான டூலுங்க. உங்க பிறந்த கால 7ஆம் இடத்தை கடந்து சந்திரன் போன திருமணம் ஆன ஜாதகம், அதுல எந்த மாற்றமே கிடையாது. 7ஆம் இடத்தை அந்த சந்திரன் கோச்சார் சந்திரன் கடந்துட்டா திருமணம் ஆன ஜாதகம். லக்கணமும் கடந்துட்டா அந்த அவங்க பண்ண திருமணத்தை மறைச்சு திருமணம் பண்றாங்க கூட சொல்லலாம். இது எந்த வயசு, சிறு வயதுன்னு இல்லை, எந்த வயதா இருந்தாலும் பொருந்தும். 40 வயசு ஐயாவே கேட்பாரு, கல்யாணம் ஆகுமான்னு கேட்பாரு. சந்திரன் 5லயோ 6லயோ போயிட்டு இருக்கும், அவர் என்ன பண்ணாம இருக்காருன்னு அர்த்தம். இனி ஒரு 30 ஜாதகம் வேற வேற காலங்கள் வரும், நோட்டு போட்டு எழுதி வைங்க. அந்த சந்திரன் கோச்சார சந்திரனும் கோச்சார லக்கணம் அந்த தெளிவா காட்டுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, பக்காவா காட்டும். திருமண உறவுல சந்தோஷமா இருக்காருன்னா கோச்சார சந்திரன் 7ஆம் பாவத்திலையும் கோச்சார லக்கணம் 7ஆம் பாவத்திலையும் 7ஆம் அதிபதி மேலேயே போயிட்டு இருக்கும். அந்த திருமணத்துல காயம் அடைஞ்சிட்டாரு, பிரிஞ்சு வந்துட்டாருன்னா கோச்சார சந்திரனும் கோச்சாரக்கும் 8ல போயிட்டு இருக்கும், இல்லைன்னா 12ல போயிட்டு இருக்கும். வழக்கு நடக்குதுன்னு 6ல போகும். ஸோ நீங்க எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் அந்த கேள்விக்கு சாதகமான பாவத்துல சந்திரன் லக்கணம் போச்சுன்னா சாதகம்னு சொல்லுங்க. திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லும் போது அந்த அந்த சொல்ற மாதிரி 7ஆம் பாவ புள்ளி என்னவோ அதுக்கு முன்னால சந்திரன் போற வரைக்கும் காத்திருக்காரு. அப்ப நீங்க 5ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துல சந்திரன் போச்சுன்னா தைரியமா சொல்ல அவர் கல்யாணத்துக்கு காத்திருக்காரு. அதை கடந்துட்டா கல்யாணம் இல்லை. 6ல போகும்போது விவகாரத்தை நடக்கும்னா அந்த திருமணத்தை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணத்துக்கு காத்திருக்காருன்னு சொல்லுது 6ல இருக்கு சந்திரன். சரிங்க. நான் முதல்ல பார்த்த ஜாதகமே ஒரு 16 வயசு ஒரு பெண்ணு கொடுத்தாங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே காதல் திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைய பிறந்துருச்சுங்க. நான் கல்வியை பத்தி சொல்லிட்டு இருந்திருக்கேன். நம்ம இங்க பாருங்க, கிரகம் சொட்டி காட்டாம போகவே போகாது. அதாங்க நம்ம அந்த நீங்க சொன்ன நீங்க இருந்த ஜாதகத்தை மறுபடியும் போர்ட்ல எழுதி போட்டு அன்னைக்கு சந்திரன் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சந்திரனுடைய அனுபவம் கொஞ்சம் 25 நடத்த போறோம். அந்த ஜாதகத்தை அன்னைக்கு கொடுங்க, பார்த்து பேசிடுவாங்க. ஆனா அன்னைக்கு சந்திரன் அந்த ஜாதகத்துல திருமணமாய் கையில குழந்தை இருக்குன்னு கண்டிப்பா காமிச்சிருக்கும். அதாங்க இல்ல நமக்கு அப்பதான் அனுபவம் அடிப்படை. நானும் அடிப்படை தான் இருந்தாலும் நம்ம கடல்ல ஆள் குறுக்கு நினைக்கிறோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பார்ப்போம். அதை நல்லது. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் ஒரு உபயலக்ன ஜாதகம் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ஜாதகம் கொடுத்துட்டு அடுத்தது யாரோ குருதசை வரப்போகுது, உங்களுக்கு குருதசை ரொம்ப நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்தாங்க. நீங்க இப்படி நீங்க இப்படி கேட்க என்ன உபயலக்கணம் கேட்டுறது சிறப்பா இருக்கும். மிதுன லக்னத்துல வந்தாங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு குருதசை எப்படி இருக்கும்னு கேள்வி அவங்களுக்கு.
யாரோ ஒரு ஜோசியர் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாராம். என்கிட்ட வந்து கேட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, குரு வந்து நான் பார்த்த வரைக்கும் 11ல இருந்துச்சு, வர்க்கோத்தமமா அஸ்வினி 1ல இருந்தது. உங்களுக்கு வந்து ரிசர்ச், ஆராய்ச்சி மனப்பான்மை அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா பண்ணுவீங்க. அவர் டாக்டர், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நல்லா பண்ணுவீங்க, ஒன்றும் வராது, ப்ராப்ளம் இருக்காது ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எப்படி சார் குருதேசம் போகும்னு கேட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். சொன்ன பதில் கரெக்டா? தேங்க்யூ 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 ஐயா. நல்லது. நன்றி. அடுத்து அடுத்து சார் நீங்க பேசுறது கேட்கல. யுவராஜ் சார். ஐயா சொல்லுங்க சார். கேக்குது, கொஞ்சமா கேக்குது. ஐயா சென்னையில இருந்து யுவராஜ் பேசுறேங்க ஐயா. நான் திருப்பூர்னு கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, இப்போ நீச்ச சந்திரனை 7ஆம் பார்வையாக சூரியன் பார்க்கறதுனால இதுக்கு நன்மை தீமை என்னங்க இருக்கும்? நன்மைங்கிறது என்ன? நீசத்துக்கான தன்மையை விட குவாலிட்டி அதிகமாயிருங்க. முதல் நீச்ச கிரகம்னு ஒரு கிரகத்தை தரக்குறைவாக மதிப்பிடாதீர்கள். இப்ப அந்த கிரகம் நம்ம எதெல்லாம் குறிக்க போகுது? தாயார், அடுத்து நமக்கும் நம்ம அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சூரியனுடைய பரவல் இன்னும் மேம்படுத்த போகுதுன்னு அர்த்தம். இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, தாயும் தந்தையும் ஒரே இடத்துல இருந்து வாழ்றதுக்கு விடாது, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு அனுப்பிச்சு விட்டுரும். அதுதான் இதுல இருக்கிற பெரிய மைனஸ். ஒண்ணு. ரெண்டாவது, வயதான காலத்துல நோய் வந்தா சீக்கிரம் குணமாகாது. மற்றபடி இதுல பெரிய மைனஸ்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஒரு பௌர்ணமி யோகம்னு சொல்லலாம், இது நீச பௌர்ணமி யோகம்னு சொல்லலாம். கண்டிப்பா இது ஒரு யோகத்தை கொடுக்காம போகவே போகாது. 2 மைனஸ். பெற்றோர்கள் ஒரு 2 பேரும் அருகாமையில இருந்து அந்த குழந்தையை பராமரிக்க முடியாது, விதி நம்பர் 1. ரெண்டாவது, வயதான காலத்துல இந்த மருந்துகள் அதிகமா கேட்காது. மற்றபடிக்கு எல்லாமே அது பாசிட்டிவ் தான், தப்பு இல்லை. ஐயா இன்னொரு கேள்வி, ஆன்மீக கேள்வியா இது. அரியும் சிவனும் ஒண்ணுன்றாங்கய்யா. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து ஓ நம சிவாய மந்திரத்தையும் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தையும் சொல்வதனால தவறு எதனா உண்டாயா? எந்த தவறும் இல்லை. அவன் சிலுக்கு பேரே சொல்லி புண்ணியம் அடைச்சிருக்கான். நீங்க வேற ஸ்ரீராம் சொன்ன வேணாங்கிறீங்க, அதெல்லாம் புண்ணியம் தான், போங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஐயா. பாருங்க, மனப்பூர்வமாக உங்களோட ஒருபடி மேல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சாஸ்தாங்க நமஸ்காரம்னு பேரை சொல்லலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. இந்த பாகுபாடு இல்லவே இல்லை. அப்படிலாம் இல்லை அவரு இவரை கும்பிட்றோம், அதெல்லாம் இல்லை. அது சாமிக்கு தெரியாது நம்ம அவங்களை கும்பிட்றோமா இல்லையான்னு. எல்லாம் ஒரு புள்ளியில போய் தான் இணைய போகுது. சரியான தெய்வ வழிபாட்டிலையும் பிரார்த்தனையும் ஈகோ இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம், என்னுடைய தீர்க்கமான முடிவும் கூட. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ நான் கும்பிட போறேன், அது எனக்கு சந்தோஷம் கொடுத்தா சந்தோஷம். அதனால இது கும்பிடலாம், இது கும்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கும்பிடுங்களேன், யாரு வேணான்றது. நல்லது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஜாமக்குள்ள உதயத்திலேயே அல்லது உதயத்தை நோக்கி காரக கிரகம் வந்தா வேற எதுவும் பார்க்க வேண்டாம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மை உண்மை உண்மை. உண்மை. அப்படி இருக்கிறப்போ வேதை மாந்தி அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்கம்மா. உதயத்தை நோக்கி ஒரு செவ்வாய் வருது இல்ல சனி வருதுன்னா அந்த வேலையை செஞ்சிடும். மாந்தி இருந்தா இல்லைன்னு அந்த செயலை செஞ்சதுக்கு பின்னால் தரப்போற விளைவுகள் தான் மாந்தி பாக்குறது, அதெல்லாம் காட்டும். கவிப்பு பாக்குது. கவிப்பு தான் சரி. எப்பவுமே பாருங்க, இந்த கவிப்பு மாந்தி எல்லாமே பின்விளைவு தான். இந்த வண்டி போகணும், போகலைன்னா விபத்து நடக்குங்கிற சொல்ல போகுது, அவ்வளவுதான். அதை பண்ணணும். உதயத்தை நோக்கி செவ்வாய் வருதுன்னா இப்படி இல்லாம போனா இது கவிப்பு பின்னால் பாதிக்குங்கிற எச்சரிக்கை பண்ணிட்டு விட்டா சரி. ஆனா உதயத்தில் நின்ற கிரகமோ உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகமோ சம்பவத்தை செய்யாமல் போகாது. அந்த கவிப்பு மாந்திக்குரிய எச்சரிக்கை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சேஃப். நல்லது நல்லது. அது நல்லது. நன்றி ஐயா. நன்றி. பாருங்க, இப்பதான் சொன்னாரு, அவங்க உடனே அறிவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிவாயனம்னு சொன்னார். பாருங்க, அப்படியே 2 வரட்டிக்கிட்டே வருது பின்னால. சொல்லுமா சார். ஒருத்தர் வந்து தொடர்ந்து நீடித்த ஒரே கம்பெனில வேலை செய்வாரு அப்படிங்கிறதுக்கும் அடிக்கடி வேலை மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்துல எப்படி சார் எடுக்க முடியும்? ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. செவ்வாய்க்கு 2 காரணம் சொல்லுமா. வண்டி வாகனம் வீடுன்னு சொல்லலாமா? ஆமா. அப்ப ஸ்திர வீட்டுல இருந்து அது வீடுன்னு சொல்லுங்க, சர வீட்டுல இருந்து அது வாகனம்னு சொல்லுங்க. ஓகே. அப்போ ஒரு சர வீட்டுல நிக்கக்கூடிய வேலையை கொடுத்தா வேலையை மாத்திக்கிட்டே இருக்கும், அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும்.
ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வேலையை கொடுத்தா அந்த வேலையை விட்டு மாற விட்டு தோணாது, பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேலையை விட்டு வெளியே போக மாட்டோம். உபய வீட்டில் இருந்தா இதை விட பெட்டரா கிடைச்சா மாறி போய்கிட்டே இருப்போம். பெட்டர் இல்லைன்னா போக மாட்டோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரியுதானே? செவ்வாய் எப்ப வாகனக்காரகர், சர வீட்டுல இருந்தா வாகனக்காரர். ஸ்திர வீட்டுல இருந்தா இன்னைக்கு செவ்வாய் கடகத்துல இருக்காது, சர வீடு. அப்ப இன்னைக்கு நீசம் சொல்லும் போது வாகனம் வாங்காதீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு 4-5 மாசம் 6 மாசம் கழிச்சு செவ்வாய் சிம்மத்துக்கு போது நீ வீடு வாங்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கும் ஸ்திர வீட்டுல அசையா தன்மையை குறிக்குது. அப்ப நம்ம ஒரு போஸ்ட்ல ரொம்ப நாள் இருக்கோம், அசையாம இருக்கிறோம் அப்படின்னா ஸ்திர வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் தான் வேலை செய்யும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகம் எழுதும் போது ஒரு சரள கணத்துல புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சோம்னா அதோட வேகம் ரொம்ப ஸ்பீடா இருக்குமா. சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்திரலக்கன் சார்னா ஒரு பக்கம் டைப் அடிக்கல 30 ஃபோன் வந்து டார்ச் பண்ணி கம்ப்யூட்டர் மூடி வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். நகர விடாது. அதே நேரத்துல அந்த புக்கு அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகாது. அப்ப நகராத்தன்மை குறிக்கூடிய அத்தனையுமே ஸ்திர வீடுகள் தான் காட்டுது. எல்லா கிரகமே ஸ்திர வீட்டுல இருக்குன்னா நீங்க ஒரு வேலைக்கு போனா சீக்கிரம் மாறி வர மாட்டீங்க, தைரியமா சொல்லலாம். எதுக்கு மாறணும், ஏன் மாறணும், சம்பளம் கம்மி இருந்துட்டு போகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். சார் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ அட்டம லாபாதிபதியோட புத்தி வருது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு எளிமையா சொல்லுங்க. அஷ்டமாதிபதி அப்படின்னு 8 கூடையவர் 11 கூடையவர். கரெக்டா? சார் விருச்சிக லக்னத்துக்கு புதன் புத்தி வருது, அது 8, 11 சார். அந்த அப்ப புதன் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போகலாம்னு சொல்லணுமா வேணாம்னு சொல்லணுமா? போகணும். எந்த கெட்ட கிரகம் இருந்தாலும் நல்ல கிரகம் இருந்தாலும் கோவிலுக்கு போதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்கிறது. அவருடைய தீய ஆதிபத்தியத்து பலனை தாங்குற சக்தியை கொடுக்கிறார். நல்ல ஆதிபத்தியத்து பலனை கொடுக்கும்போது உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கிறார். உங்களை படைத்த கடவுளுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு தெரியும். இவர் கெட்டவர் நல்லவர்னு பகுக்கிற சக்தி நம்மகிட்ட கிடையாது. அது தப்பும் கூட. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பகுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு பலனை செய்யணுமோங்கிற போகலாம். எத்தனையோ பேர் பெருமாளே கும்பிடாதவங்க இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கன்னிமாருக்கு போங்கன்னு சொல்லுவோம். அந்த புதன் கன்னிமாரை குறிக்கும். அந்த கிரகத்துடைய ரிலேட்டிவா எதை சொன்னாலும் சூப்பரா கேட்கும். புரியுதா? என்ன புரிஞ்சு சார். தேங்க்யூ சார். நல்லதுமா. வணக்கம் ஐயா. சென்னையில இருந்து வணக்கம். வாஸ்து நாள்ல 4 நட்சத்திரம் திதி யோக காரணம் இதை பார்க்கணுமா இல்ல பார்க்க தேவையில்லைங்களா ஐயா? பார்க்க வேண்டியது இல்லை. எப்பவுமே பிரம்மாஸ்திரம் ஒரு அஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற அஸ்திரத்துடைய எல்லா சாஸ்திரமும் அதுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் வாசனைகள் பாத்தீங்கன்னா அஷ்டமி யமகண்டம் அப்படித்தான் வந்து நிற்கும். இந்த மாசத்துல கார்த்திகை 8 அஷ்டமி வந்து அப்படித்தான் நிற்கும். அப்படின்னா என்ன, அந்த தீய நாளில் நான் பூமிக்கு தொந்தரவு பண்ண விடாம அந்த வாஸ்து புருஷன் தாங்கிக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த நாள் குறிச்சு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். உங்களுக்கு அது இல்லாத நாள் தேவைன்னா தேடி பார்த்து சொல்லலாம். ஆனா வாஸ்து நாள் கொடுக்க தப்பு இல்லை. நன்றிங்க. நல்லது. நம்ம மறுபடியும் சந்தனாடி அனுபவங்கள்ங்கிற அந்த வகுப்பு நவம்பர் 25 மாலை ஆன்லைன் நடக்க போகுது. அதில் ஏதாவது கலந்துக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்ந்து பண்ணலாம். நம்ம வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் இந்த 3ஐயும் கலந்து ஒரு வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் 3ஐயுமே டிசம்பர் மாதம் 20ஆம் சங்கரங்கோயிலில் நேரடி வகுப்பாக நடத்த போகிறோம். யாராவது படிக்கணும்னா நீங்கள் கீழே இருக்க மேம் நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். யாராவது அடிப்படை படிக்கணும்னு விரும்புனாங்கன்னா டிசம்பர் 1ஆம் நம்மளுடைய அடிப்படை ஜோதிடக்கும் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்குது. அதுக்கும் பொறுத்துக்கலாம். நீங்கள் எதுவும் ஜோதிட சம்மந்தம் படிக்கணும் விரும்புனா கீழே நம்ம மேம் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம இந்த தடவை வாஸ்து நடத்தணும்னா மறுபடியும் நடத்துறதுக்கு இன்னொரு 5 ஆண்டு ஆகும். அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படி ஒரு வகுப்பை நடத்துவோம். யாராவது படிக்கணும் விருப்பம் வந்தால் சேர்ந்துக்கலாம்.